வெல்கம் டு ஏஎம்டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனல். நம்ம நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் மந்த்து பார்க்குறோம். அதில் பார்ட் 2 வீடியோ விருதுகள் டாபிக் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி நல்லா புரியும். ஸோ எங்களோட வீடியோ வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கேள்விகள் நேரடியாக தேர்வில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் விருதுகள் டாபிக் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசால் 2021 முதல் வழங்கப்படும் விருது தகைசால் தமிழர் விருது. தகைசால் தமிழர் விருது 2021 முதல் வழங்குகிறாங்க. தகைசால் தமிழர் விருது 2021 பெற்றவர் யாருன்னா சங்கரையா, கம்யூனிஸ்ட் தலைவர். இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இவர் இறந்துட்டார். ஸோ தகைசால் தமிழர் விருது சங்கரையா கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர். தகைசால் தமிழர் விருது 2022 நல்லக்கண்ணு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தான். தகைசால் தமிழர் விருது 2023 கி வீரமணி அவர்கள் கொடுத்துருக்காங்க, அவர் திராவிட கழகத்தோட தலைவர். அதுக்கப்புறம் புனே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. புனேயில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட விருது லோகமானிய திலகர் தேசிய விருது கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கேள்வியில் எப்படி வரும்னா, லோகமானிய திலகர் தேசிய விருது பெற்றவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2023 ஆண்டின் சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருது பெற்ற நாடு இந்தியா. மற்றும் இவ்விருதை வழங்கும் அமைப்பு ஆக்ஷன் ஃபார் நேச்சர். இந்த ஆக்ஷன் ஃபார் நேச்சர் சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதை பெற்ற நாடு இந்தியா. 69வது தேசிய திரைப்பட விருதுகள் புதுடில்லியில் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். 69வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படமாக தேர்வான திரைப்படம் ராக்கெட்ரி திரைப்படம். தி ராக்கெட்ரி தி நம்பி விளைவுன்னு வரும். அந்த படம் தான் சிறந்த திரைப்படம் 2023 69வது தேசிய திரைப்பட விருதில். சிறந்த நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா திரைப்படத்திற்காக தேர்வாயிருக்கார். சிறந்த இசையமைப்பாளர் பாடல்கள் பிரிவில் தேவிஸ்ரீ பிரசாத் புஷ்பா திரைப்படம். சிறந்த இசை இயக்கம் பின்னணி இசை பிரிவில் எம்எம் கீரவாணி RRR திரைப்படத்தை வாங்கியிருக்காரு. சிறந்த தமிழ் திரைப்படம் கடைசி விவசாயி. சிறந்த குழந்தைகள் திரைப்படம் காந்தி அண்ட் கோ. ஸோ இதுதான் முக்கியமான தேசிய திரைப்பட விருதுகளில் இருக்கிற கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் பொலிவுறு நகரங்கள், அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 25/6/2015 தான் தொடங்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 25/6/2015. பொலிவுறு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட விருதுகள் 2022 யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி சிறந்த நகரம் முதலாவது இடம் இந்தூர் மத்திய பிரதேசமும், 2வது இடம் சூரத்து, 3வது இடம் ஆக்ரா உத்தரப்பிரதேசம் வாங்கியிருக்கு சிறந்த நகரமாக. சிறந்த மாநிலம் முதல் மாநிலம் மத்திய பிரதேசம், 2வது மாநிலம் தமிழ்நாடு, 3வது இடம் ராஜஸ்தான் வாங்கியிருக்கு. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் வாங்கியிருக்கு. சிறந்த யூனியன் பிரதேசம் சண்டிகர் வாங்கியிருக்கு. ஏரிகள் மற்றும் மாதிரி சாலைகளை மேம்படுத்துவதற்கான கட்டப்பட்ட சூழல் பிரிவில் இந்தியா ஸ்மார்ட் சிட்டி விருதுகள் போட்டியில் முதல் பரிசு பெற்ற நகரம் கோவை. அதாவது ஏரிகள் மற்றும் மாதிரி சாலைகளை மேம்படுத்துவதற்கான கட்டப்பட்ட சூழல் பிரிவில் ஸ்மார்ட் சிட்டி விருது பெற்ற நகரம் கோயம்புத்தூர். கிரீஸ் நாட்டின் உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் என்ற விருது பெற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது கிரீஸ் நாட்டின் உயரிய விருது தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர். இந்த விருதை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். காசிரங்கா தேசிய பூங்காவின் முதல் பெண் கலை இயக்குனராக பொறுப்பேற்றவர் சோனாலி கோஷ். காசிரங்கா தேசிய பூங்காவை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே அமைந்திருக்குன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில்
அந்த காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு 1904. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் வந்து 1985. இந்த பூங்காவில் உள்ள 3/2 பங்கு இந்திய காண்டாமிருகங்கள் உள்ளன. அதாவது இந்திய காண்டாமிருகங்கள் எங்கே இருக்குன்னா காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில். நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை கண்டறிய மத்திய நீர் ஆணையம் உருவாக்கிய செயலி வந்து ஃப்ளட் வாட்ச் செயலி. மத்திய அரசின் இந்திரதனுஷ் 5.0 திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம். அதாவது மத்திய அரசோட இந்திரதனுஷ் 5.0 திட்டம் வந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமுக்கான திட்டம். தமிழகத்தின் யானைகளுக்காக நடைபெற்ற முதல் பாதுகாப்பு மாநாடு வந்து கோவையில் தான் நடைபெற்றிருக்கு. யானை பாதுகாப்புக்காக தமிழகத்தில் யானைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக பங்களித்து வருவோருக்கு புகழ்பெற்ற வன கால்நடை மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி பெயரில் விருதுகள் வழங்கப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகமாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அங்கீகரித்துள்ளது எதுனா தோல்பூர் கரௌலி தேசிய பூங்கா, ராஜஸ்தான். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையகம் வந்து NTCA அங்கீகரித்துள்ளது வந்து 2005. தாரோசரஸ் இண்டிகஸ் என்ற பழங்கால டைனோசரின் புதைபடிவ எச்சங்கள் சமீபத்தில் மீட்கப்பட்ட இடம் வந்து ஜெய்சல்மார் தார் பாலைவனத்தில் தான் மீட்டிருக்காங்க. தாரோசஸ் இண்டிகஸ் என்ற பழங்கால டைனோசரின் புதைப்படிவ எச்சங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பற்றிய முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். 13வது உறுப்பு தான தின விழா டெல்லியில் நடைபெற்றதில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடம் பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விருது பெற்ற சிறந்த மாநகராட்சி வந்து திருச்சி மாநகராட்சி, 2வது வந்து தாம்பரம் மாநகராட்சி. வளரிளம் பெண்களின் இரத்த சோகை நோயை கண்டறிந்து குணப்படுத்தும் முன்னோடி திட்டம் வந்து உதிரம் உயர்த்துவோம் திட்டம். இந்திய இராணுவ செவிலியர் சேவை பிரிவில் தமிழகத்திலிருந்து முதல் பெண் மேஜர் ஜெனரலாக பதவி உயர் பெற்றவர் வந்து இக்னேசியஸ் டெலோஸ் புளோரா, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செலக்ட் ஆகியிருக்காருங்க. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நிரந்தர அடிப்படையில் முதல் பெண் பராமரிப்பாளராக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் வந்து பெல்லி. மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் புதிய பெயர் வந்து விடியல் பயணம். அதாவது மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தோட புதிய பெயர் வந்து விடியல் பயணம்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன பிரச்சனைகள் இல்லாத சூழலை உருவாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி K. சந்துரு அவர்கள் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையாக எந்த சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கப்பட்டுள்ளது. ராதாபுரம் தொகுதி, அதாவது ராதாபுரம் தொகுதியில் இருக்கிற எல்லா பள்ளியிலையுமே வந்து ஸ்மார்ட் வகுப்பறைகள் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் காலை உணவு வழங்கப்படும் திட்டம் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம். முதல்வரின் காலை உணவு திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட நாள் மற்றும் இடம் வந்து 15/9/2022 மதுரையில் தான் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. முதல்வரின் காலை உணவு திட்டம் மாநில அளவிலான தொடக்க விழா நடைபெற்ற இடம் வந்து திருக்கோலை. அதாவது தொடக்க விழா வந்து திருக்கோலையில் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள காலை உணவு திட்டம் பற்றிய முக்கிய குறிப்புகள். 1924 சர் P.D. தியாகராயர் சென்னை மேயராக இருந்தப்போ 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில் தான் மதிய உணவு திட்டம் முதல்ல அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 1000 விளக்கு தொகுதியில் தான் வந்து சர் P.D. தியாகராயர் வந்து மேயராக இருக்கும் போது மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 1920. 1957 வந்து K. காமராஜர் வந்து முதல்வராக இருந்தப்போ மதிய உணவு திட்டம் புத்துயிர் பெற்றது. மதிய உணவு திட்டம் புத்துயிர் பெற்றது யாரோட காலத்தில் தான்? காமராஜர் காலத்தில்.
1982 எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வராக இருந்தப்போ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர். தியாகராயர் தான் கொண்டு வந்தார் முதல்ல 1000 விளக்கு தொகுதியில். அதை தொடர்ந்து காமராஜர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 1957 கொண்டு வந்திருப்பார். 1989 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து சத்துணவுடன் முட்டை கொடுக்கணும்னு அறிவிப்பு வெளியிட்டார். 2013 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கலவை சோற்றினை உணவு பட்டியலில் சேர்த்தார். வெரைட்டி ரைஸை வந்து உணவு பட்டியலில் சேர்த்த முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. 2022 வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் வீணை வந்து கலைத்தட்டு ஓவியம். தஞ்சாவூரில் வந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் வந்து வீணை, கலைத்தட்டு, ஓவியம், இது 3த்துக்குமே வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். வீரவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க வீரவநல்லூரில் வந்து செடிபுட்டா சேலை வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஐடேரின்ற ஊரில் வந்து நாமக்கட்டிக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டி வாழைப்பழம், அதுக்கு வந்து முதலை விரல் வாழைப்பழம் அழைக்கப்படுது, அதுக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தர்பார் அரங்கின் புதிய பெயர் வந்து மகாகவி பாரதியார் மண்டபம்னு பெயர் சூட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் கைதிகள் மட்டும் இயங்கும் பெட்ரோல் பங்கு வந்து சென்னை புழலில் இருக்குது. தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய கடல்நீரை குடிநீராக்கும் ஆலை வந்து எங்கு அமைய உள்ளதுன்னா பேரூர். அதுக்கப்புறம் வந்து இந்தியா தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். கேரளாவில் பெருங்கற்கால தளம், தொப்பி, கற்கள், புதைகுழிகள் மற்றும் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து நாகப்பரம்பி, மலப்புரத்தில் நாகப்பரம்பியில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடக அரசு அறிமுகப்படுத்திய குடும்ப தலைவிக்கு 2000 நிதியுதவி வழங்கும் திட்டம் வந்து கிரகலட்சுமி திட்டம்னு அழைக்கப்படுது. கிரகலட்சுமி திட்டம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 உலக புகழ்பெற்ற உள்ளூர் சிறப்பு தயாரிப்புகள் புவிசார் குறியீடு பெற்றது வந்து பதேர்வராஜ்மா தோடா மாவட்டத்தில் சிவப்பு பீன்ஸுக்காக புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுலைத்தேன் வந்து காட்டு துளசி தேன்னு அழைக்கப்படுது. இது ரம்பன் மாவட்டத்தில் காணப்படுறது. இந்த சுலைத்தேனுக்கும் புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. புரட்சிகர சுலப் காம்ப்ளெக்ஸ் சமூக நிறுவனத்தின் பொது கழிப்பறை அமைப்பை இந்தியாவிற்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் வந்து பிந்தேஸ்வர் பதக். முன்னாள் ஆந்திர முதல்வர் என்.டி. ராமராவ் அவர்களின் நினைவாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்ட நாணயம் வந்து 100 ரூபாய் நாணயம். இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் 1, 1937. இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதி வந்து தனஞ்சய ஒய் சந்திரசூட். உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து 34. அரசியலமைப்பு விதிகள் வந்து சரத்து 124 147 வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து கிரிக்கெட் வீரர் சச்சின் தெண்டுல்கர். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 25, 1950. தேர்தல் ஆணையத்துக்கான அரசியலமைப்பு விதிகள் வந்து பகுதி 15 பிரிவு 324 to 329 வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது. அதாவது அட்டவணை 15 பிரிவு 324 329.
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ்குமார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசி வகுப்பினர் தொடர்பாக 2017 அமைக்கப்பட்ட ஆணையம் வந்து ரோகிணி ஆணையம். கடல் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் விரிவான தகவல்களை வழங்கும் மொபைல் செயலி வந்து சமுத்ரா செயலி. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் ஜனவரி 4, 2022. பழுப்பு ஹைட்ரஜன் வந்து நிலக்கரி அல்லது லிக்னைட் வாயு, இயற்கை எரிவாயு அல்லது மீத்தேன். இது வந்து பழுப்பு ஹைட்ரஜன். நீல ஹைட்ரஜன் வந்து இயற்கை எரிவாயு அல்லது நிலக்கரி வாயுவாக்கம் மூலம் கார்பன் பிடிப்பு, சேமிப்பு அல்லது கார்பன் பிடிப்பு பயன்பாடு. பசுமை ஹைட்ரஜன் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வந்து பசுமை ஹைட்ரஜன். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 1995 உறுப்பினர்களாக உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளிலேயே அவர்களது ஓய்வூதியம் வழங்கப்படும் திட்டம் வந்து பிரயாஸ் திட்டம். நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு இணைய வசதியை மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் திட்டம் வந்து பாரத் நெட் திட்டம். ஹிமாச்சல் பிரதேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாச்சல் பிரதேசோட ஆளுநர் வந்து சிவ் பிரதாப் சுக்லா, முதல்வர் வந்து சுக்விந்தர் சிங் சுகு, தலைநகரங்கள் வந்து சிம்லா மற்றும் தர்மசாலா. ஹிமாச்சல் வந்து கோடைக்காலம் வந்து சிம்லா, குளிர்காலம் வந்து தர்மசாலா. இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மற்றும் சட்டம் வந்து பிரதமர். இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதமர் தான். அதுக்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. இந்தியாவில் லித்தியம் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஜம்மு காஷ்மீர். உலகில் அரிசி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து 2வது இடம். இந்தியாவில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம். மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜிஎஸ்டி 101வது அரசமைப்பு திருத்த சட்டமாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 2017. ஜிஎஸ்டி சட்டங்கள் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி சட்டங்கள் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1935. இதன் தற்போதைய ஆளுநர் வந்து சக்தி காந்தாஸ். தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. ரெப்போ ரேட் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் வந்து 6.5%. G20 இந்தியா தலைமையின் கீழ் G20 உலக சுகாதார அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நிறைவடைந்ததுன்னா காந்தி நகர், குஜராத். இந்தியாவின் கார் பாதுகாப்பு அம்சங்கள் சோதனை திட்டம் வந்து பாரத் NCAP. இந்தியாவின் முதல் உள்நாட்டு மின் டிராக்டர் CSIR பிரிமா ET11. G20 கலாச்சார அமைச்சர்கள் கூட்டம் இந்தியாவின் தலைமை கீழ் எங்கு நிறைவேற்றதுன்னா வாரணாசி. B20 உச்சி மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. வேலை தேடுபவர்கள் மற்றும் முதலாளிகளின் சந்திப்பை விரைவாக கண்காணிக்க வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ரோஜ்கர் மேளா திட்டம். அதுக்கப்புறம் வந்து உடன்படிக்கைகள் மற்றும் உலக நிகழ்வுகள் என்ற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். G20 சுகாதார அமைச்சர்கள் கூட்டத்துடன் இணைந்து பாரம்பரிய மருத்துவம் குறித்து முதல் உலக சுகாதார அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து குஜராத், காந்தி நகர். G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்ற இடம் பெங்களூர். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டம் பெங்களூர். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்கா, பும்மலங்கா. பிரிக்ஸ் நேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2006. முதல் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 2009. பிரிக்ஸ் அமைப்போட நாடுகள் வந்து உறுப்பு நாடுகள் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா வந்து 2010 இணைந்தது. தலைமையகம் வந்து ஷாங்காய் இருக்குது, சீனாவில். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க. ஷாங்காய், சீனா. 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜோகன்னஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. பிரிக்ஸின் தற்போதைய தலைவர் யாருன்னா அதிபர் சிரில் ராமபோசோ, தென்னாப்பிரிக்கா. எகிப்து நாட்டின் தலைநகர் எதுனா கெய்ரோ. பாகிஸ்தானில் இந்திய தூதரகத்திற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யார்னா கீதிகா ஸ்ரீவஸ்தபா. பாகிஸ்தானின் தற்போதைய அதிபர் மற்றும் தலைநகர் எதுனா ஆரிஃப் ஆல்வி தான் பாகிஸ்தானோட தற்போதைய அதிபர். தலைநகர் வந்து இஸ்லாமாபாத். இந்தியாவில் உயர்கல்வி மேற்கொள்ள வரும் வெளிநாட்டு மாணவர்களின் பயணம் மற்றும் நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில்
மத்திய அரசு அறிமுகம் செய்த புதிய வலைதளம் வந்து இந்தியாவில் கல்வி SII. ஆசியான் அமைப்பின் 20வது இந்திய பொருளாதார அமைச்சர் கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னா இந்தோனேஷியா. ஏசியன் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் 8, 1967. கிரீஸ் நாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். கிரீஸ் நாட்டோட தலைநகரம் வந்து ஏதென்ஸு. ஜனாதிபதி வந்து கேத்ரினா செக்லரபோலு. பிரதமர் வந்து கிரியாகோஸ் மிட்சோகிஸ். கிரீஸ் நாட்டோட நாணயம் வந்து யூரோ. ஸோ இதுதான் வந்து ஆகஸ்ட் மந்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வுகள் வந்து பார்த்துட்டோம். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து தேர்வுக்கு வந்து முக்கியமான விடைகள் வந்து கேள்விகள் வந்து இடம்பெறும். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.